நம்ம பிரைவேட் கம்பெனிஸோட டைப் வச்சிருக்கோம் சார். அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்ல வந்து பேமெண்ட்டே வந்துருது சார். அதாவது லோனே வந்துருது நீங்க கஸ்டமர். சொல்றது பிரைவேட் பேங்க்ல. பிரைவேட் ஃபினான்சஸ், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே பேங்க் கிடையாது. ஓகே பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே அவங்களும் ஃபண்ட் பண்றாங்க சோலார் ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கு நம்மளோட நிறைய கம்பெனிஸ் டைப்ல இருக்காங்க. சோ அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் தான் கஸ்டமர் கிட்ட இருந்து கேட்பாங்க. ஓகே அதை நம்ம வாங்கி கொடுக்குற பட்சத்துல அவங்களும் வந்து மேக்ஸிமம் 90% வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்றாங்க சார். ஓகே இது பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கறது கஸ்டமர் வந்து ஒரு 3000 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் மாசம் வந்து கட்டினா போதுன்ற அளவு நம்மளால இஎம்ஐ எடுத்து தர முடியும் சார். ஓகே 3000ன்றது ஒரு சின்ன விஷயம். ஒரு சின்ன காலகட்டத்துல நோ காஸ்ட் இஎம்ஐயும் பண்ணி தராங்க. நோ காஸ்ட் இஎம்ஐனா இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆமா புரியுது. டைரக்டா பிரின்சிபலை மட்டும் 6 மாசத்துக்கு 6 பேமெண்டா பண்ணா போதும். ஓகே 6 மந்த்ஸ்க்கு 6 டேர்ம்ஸா பிரிச்சு ஓகே அத மாசம் மாசம் கனெக்ட் பண்ணி 6 மந்த்ஸ்க்கு பண்ணிடலாம். இப்போ இஎம்ஐ இப்போ எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துறீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சிருந்தா இஎம்ஐ போடுறதுல இருந்து சப்சிடி வாங்கி கொடுக்குறது, நெட் மீட்டர் வாங்கி கொடுக்குறது எல்லாமே சோலார் ரன் பண்ணி கொடுத்துருங்க. ஆமா சார். ஆமா ஆமா. சூப்பர்.